எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் இதெல்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். ஒவ்வொரு ராசிங்களும் அவங்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து அவங்களுடைய குணாதிசயங்கள் நிர்ணயிக்கப்படும். இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் என்பதனால இவங்க அதிகம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு நட்பு வட்டாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். யாருக்கிட்டையும் எந்த கருத்து வேறுபாடுமே காட்ட மாட்டாங்க. எல்லாரிடமே பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாகவும் அமைதியான பண்பு கொண்டவராகவும் இருப்பாங்க. நகைச்சுவையாக பேசுகிறதுல இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நகைச்சுவையாகவும் கொஞ்சம் குழந்தைத்தனமான செய்கைகளையும் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. அப்படி குழந்தைத்தனமாக பேசுறது அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு நிகழ்ச்சியிலையோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுலையோ பங்கெடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடமே ரொம்ப கலகலன்னு இருக்கும். பயணம் செய்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிறதோட வெளியில் அதிகம் எங்கேயாவது சுற்றுறது, நண்பருக்கு கூட பேசுகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல். எப்போதுமே எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் பின்வாங்க மாட்டாங்க. அடுத்தது நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு குறிக்கோள் வச்சு செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசி சிம்பிளை பார்த்திங்கன்னா வில்லு. அந்த இடத்த நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வெற்றியை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் இவங்களை ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிதாக எதுவும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உடையவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப தைரியமாக போராடுவாங்க. அப்படி போராடுறதுனாலே என்னமோ இவங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். யாரேனும் உங்களுக்கு நண்பராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து புதிதான இடங்களுக்கு செல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையும் பல மடங்கு உயரும். உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஏராளமான மாற்றங்கள் இந்த மாதத்தில் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இனி நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு நல்ல தகவல் வரும். நீங்கள் போய் நிறைய டைமு கடன் வாங்கி கடன் கேட்டு கூட கொடுக்காம இருந்தவங்க இந்த டைமு வழி வந்து கூட கேட்பாங்க, கடன் வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் இருக்குது. வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாத கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மீன ராசியில் புதன் நீச்சமாக இருக்கிறார். அதே ராசியில் சுக்கிரன் வந்து உச்சம், குரு பரிவர்த்தனையும் நடைபெற இருக்குது. அதனால் நீச்சபங்க ராஜயோகமும் நடைபெற இருக்குது. ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கும்போது மற்றொரு கிரகம் நீச்சமாகும்போது இது நீச்சபட்ச ராஜயோகம் என்று சொல்லுவாங்க. அதனால் நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும். ஏன்னா அந்த டைமில் சுக்கிரன் பகவான் வக்ரகமாக இருக்கிறார். அதுவும் 4ஆம் இடத்துல வக்ரகமாக இருந்து ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் நகை, ஆடை, ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய மாமனார் மற்றும் இளைய சகோதரர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு ஏதாவது உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. வீடு இருக்கிற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். 3வது மனிதர்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. அதற்கான முயற்சியும் ரொம்ப தீவிரமாக இறங்குவீங்க. இந்த மாதத்துலையாவது எப்படியாவது நம்ம இதை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி குறிக்கோள் வைத்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனதில் நினைக்கிற காரியம் ஒவ்வொன்றுமே இந்த மாதத்தில் நிறைவேறும்.
இஷ்ட தெய்வத்தோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அதோடு உங்களுடைய முன்னோர்களுடைய அருளும் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே பின்னடைவு அப்படிங்கிறது வரவே வராது. எல்லாமே முன்னேற்றமான பாதையில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கூட முதலீடு செய்யலாமா, தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களாம் கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு வருமானம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணியிடத்தில் முக்கிய பொறுப்புகள்லாம் அந்த டைமு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. மாத பிற்பகுதியில் மட்டும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது உறவுங்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உறவினரை நம்பி முக்கிய வேலை எதுவுமே ஒப்படைக்க வேண்டாம். பணி செய்கிற இடத்துலையும் முக்கியமாக ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா முடிந்த அளவுக்கு நீங்களே அந்த வேலையை கரெக்டாக செய்கிறது நல்லது. மற்றவங்களை நம்பி அதிகம் ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. செல்ஃபோன் வச்சுக்கிறீங்க, லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கருவியெல்லாம் ரொம்ப பத்திரமா வைத்திருக்கிறது நல்லது. அதே மாதிரி முக்கிய கோப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பொருளெல்லாம் களவு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. உங்களுடைய வாழ்க்கை துணையோட பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விட்டு கொடுக்காமல் கூடையே பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் மன உளைச்சல், மன சங்கடம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக அனுசரித்து செல்லுங்கள். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை, மன உளைச்சல் போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காதல் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கிறவங்க இந்த மாத இறுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். கோபத்தை குறைஞ்சிட்டு கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீண் சங்கடங்களை உங்களால் தவிர்க்க முடியும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைஞ்சிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதன் குரு பகவான் தன்னுடைய பார்வை வழியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதே மாதிரி செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுக் கொடுப்பார். விலகிய உறவுகள்லாம் உங்களை தேடி வரும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய இடம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. இது நாள் வரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 9, 10ஆம் தேதியில் தான் சந்திராஷ்டமம் இருக்குது. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21, மார்ச் 3, 7, 12 ஆகிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற இடத்துல இருக்கிறார். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவானும் சூரியனும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே வெற்றியை நோக்கி பயணிக்க வைப்பாங்க. தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த டைம் ரொம்ப எளிதாக நடைபெறக்கூடிய யோகமெல்லாம் நம்மளுடைய பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் குறையும். வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்து வாங்குவதற்கான யோகமும் இந்த மாதத்தில் அமையும். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10, 11ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப தெளிவான சிந்தனையோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு விறுவிறுன்னு நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலில் நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இது நாள் வரையில் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பாராத சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சிடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 11ஆம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.